ஹலோ பேஸ் அனைவருக்கும் நடுராத்திரில நம்ம கார்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாவது திடீர்னு பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா பயங்கரமா இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம காரை தள்ளிட்டு பெட்ரோல் பங்க் போவோம். அப்படி இல்லைன்னா யாராவது பைக்லயோ இல்ல யாராவது கார்ல வந்தா லிஃப்ட் கேட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா திடீர்னு கடல் மட்டத்துல இருந்து மேல வந்து பறக்கிற ஒரு விமானத்துல திடீர்னு பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படிதான் ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கு. அப்போ வந்து மக்களோட மனநிலை எப்படி இருக்கும், பைலட்டோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஆகஸ்ட் 23 2001 வருஷம் கனடா டொரண்டோ விமான நிலையத்திலிருந்து பிளைட் நம்பர் 236 ஏர் டிரான்ஸ்போர்ட் இந்த விமானம் இரவு 1 மணிக்கு புறப்படுது. 7 மணி நேரம் பயணத்தை தொடங்குது. அந்த விமானத்துல மொத்தம் 293 பயணிகள், அது மட்டும் இல்லாம 2 விமான பைலட், 13 விமான பணியாளர்கள் அப்படின்னு அந்த விமானத்துல இவ்வளவு பேர் பயணிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 4 மணி நேரம் கடந்துட்டாங்க. இன்னும் 3 மணி நேரம் பாக்கி இருக்கு. மேல இருந்து கீழே பார்த்தா எந்த ஒரு ஊரும் எந்த ஒரு நகரமும் தெரியல. கடலுக்கு மேல பறந்துட்டு இருக்கு. அப்ப அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கு. இப்ப திடீர்னு அவங்க விமானத்துல இருந்து பறந்துட்டு இருக்கும் போதே ஏதோ சம்ஜம் வந்து காட்டுது. அந்த விமான இயந்திர எண் 2ல திடீர்னு வெப்பநிலை உயருது. அதே போல வெப்பநிலை மைனஸ்ல வந்து போகுது. இதனால அவருக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. இது என்ன பிரச்சனையா இருக்குன்னா அவருக்கு பயங்கர ஒரு குழப்பம். இதுவரை எந்த ஒரு விமானத்திலும் இது போல தோணுதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த விமானி 16,000 கிலோமீட்டர் பயணிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு விமானி தான். அதே போல இன்னொரு பைலட் வந்து 5,000 கிலோமீட்டர் ஏற்கனவே பயணிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு விமானிகள். அதனால அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுவரை எந்த ஒரு விமானத்திலும் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் உடனடியா நிறுவனத்துக்கு தொடர்பு கொள்றாங்க. அவங்க தொடர்பு கொண்டு நாங்க 40,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கோம். ஆனா விமான இன்ஜின்ல திடீர்னு வெப்பநிலை உயருது, அதே நல்ல வெப்பநிலை குறையுது அப்படின்னு மாறி மாறி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் எப்படி தீர்க்கணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. இது எங்களுக்கு தெரியாது, மெயின்டெனன்ஸ் துறையோட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி விமானம் பயணிச்சிட்டு இருக்கும் போது 20 நிமிஷம் கழிச்சு திடீர்னு அந்த விமானத்துல பயங்கர ஒரு அலாரம் ஏற்படுது. எச்சரிக்கை அலாரம் அடிக்குது. எச்சரிக்கை அலாரம் காரணம்னு பாக்குறாரு. அதாவது விமானனாவே 2 ரெக்கைகளிலும் விமான எரிபொருள் சமமா நிரப்பப்பட்டிருக்கும். ஆனா ஒரு ரெக்கையில அதிகமா இருக்கு, அதே சமயத்துல ஒரு ரெக்கையில விமான எரிபொருள் குறைவா காட்டுது. ஆனா இது அவ்வளவு பெரிய சிக்கல் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சிக்கல் தீர்க்கிறது ஈஸி தான். ஒரு விமான ரெக்கையில இருந்து இன்னொரு விமான ரெக்கைக்கு அந்த எரிபொருளை நிரப்ப முடியும். இதனால ஒரு ஐடியா பண்றாரு. இடது பக்க ரெக்கையில இருந்து வலது பக்க ரெக்கைக்கு எரிபொருள் நிரப்புறாரு. இப்ப 2 பக்கமும் அளவு சமமா இருக்குது. இப்ப பிரச்சனை தீர்ந்துருச்சு. இப்ப விமானம் சரியா வந்து பறந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை தீர்ந்து 10 நிமிடம் ஆயிடுச்சு. திரும்பவும் இந்த அலாரம் அடிக்குது. என்னதான் பிரச்சனைன்னு அந்த விமானிக்கு பயங்கர ஒரு குழப்பம். திரும்பவும் வலதுபுற ரெக்கையில விமான எரிபொருள் தீர்ந்துருச்சு. திரும்பவும் வந்து அதுல இருந்து எரிபொருள் எடுக்க முடியாது. ஏன்னா விமான நிலையத்துக்கு செல்றதுக்குண்டான எரிபொருள் கிடையாது. இப்ப விமானத்திலே தொழில்நுட்ப போன் பண்றாரு. விமான ரெக்கையில ஏதாவது எரிபொருள் கசிவு வந்து இருக்கான்னு பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப விமானம் போயிட்டு இருக்குது. அதே நேரங்கள்ல இருட்டுல சரியான பிரச்சனை தெரியல. இப்ப விமான எரிபொருள் முற்றிலும் தீர்ந்துருச்சு. இன்னும் 20 நிமிஷத்துல விமானம் தரையிறங்கி ஆகணும். அந்த அளவுக்கு எரிபொருள் வந்து குறைவா இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லோருமே சிக்கல்ல மாட்டிப்போம் அப்படின்னு அந்த பைலட் இன்னொரு பைலட்ல தெரிவிக்கிறாரு. விமானம் முழுவதும் ரெட் லைட் ஏறி ஆரம்பிக்குது. எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போது ஒரு இன்ஜின் மட்டும் தான் இயங்கிட்டு இருக்கு. இன்னொரு இன்ஜின் இயங்கிறதால அந்த விமானத்தோட சக்தி குறையுது. இதனால விமானம் முன்னோக்கி நகரல. அதன் உயரமும் குறைஞ்சிட்டே வரதால இன்னும் 30 நிமிஷத்துல நம்ம விமானத்தை தரையிறக்கி ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே இறந்துருவோம்னு சொல்றாரு. அந்த விமானத்துல உள்ள அனைத்து லைட்டும் அணையுது. இப்ப அங்க உள்ள விமான பயணிகள் எல்லாருமே அலறாங்க. அழுகி சத்தம் தான் கேக்குது. விமானம் பறக்கிற சத்தம் கூட வந்து வரல. அந்த அளவுக்கு ஒரே அமைதியாயிடுது. விமானத்துல இயங்கக்கூடிய ஜெனரேட்டர் கூட நின்றுது. இதனால ஹைட்ராலிக் மூலமா விமானத்தை இயக்கிறத முற்றிலும் நிறுத்தப்படும். மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டுடுது. டர்பன்ற ஒரு இயக்கம் தானா வந்து இயங்க ஆரம்பிக்கும். அது விமானத்தை தற்காலிகமா கீழே விழுவதை தடுக்கும். இதை வச்சு விமானத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சுழல் இருந்திருக்கும். அந்த சுழலி சுழல தொடங்கும். இது ஒரு காற்றால போல வந்து செயல்படும். குறைவான மின்சாரத்தை வச்சு இது இயங்கத்தால இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. சுழலும் போது இதன் மூலமா இயக்கணும். விமானம் பறக்கும் வகையில இது செயல்படுது. ஏடிசி தொடர்பு கொண்டு விமானத்தோட 2 இயந்திரங்களும் செயல்படுச்சு. இப்போது நாங்க 30,000 அடி உயரத்துல பறக்கிறோம் அப்படின்னு விமானி தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாங்க எந்த ஒரு விமான நிலையத்தையும் எட்டுறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போது எங்களுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீங்க கடலின் நடுப்பகுதியில பறக்குறீங்க அப்படின்னு ஏடிசி கூறுது. இலக்கை எட்ட ஒரு வழியும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. வருகிற வழியிலே ஒரு விமானம் இருந்திருக்கு. நேர அடியில வந்திருக்கு. ஒருவேளை அது வரைக்கும் உங்களுடைய விமானம் பறக்கலாம். அப்படி பறக்கல அப்படின்னா மிகப்பெரிய டேஞ்சர் வந்து அனுபவிக்கின்றோம். இப்போது அவங்க பறப்பது மிகவும் கடினம். ஆனா ஒரு காரியத்தை மட்டும் அவர் செய்யறாரு. காட்டுல விமானம் சரிக்கு எவ்வளவு தூரம் செல்கிறதோ அவ்வளவு தூரத்துல நீங்க கட்டுப்படுத்தி நீங்க செல்லலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பொழுது விமானி எனக்கு உண்மை புரியல, நல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க 30,000 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கீங்க. 5,000 அடி முன்னோக்கி பறக்குது. அது 1000 அடி கீழே பயணிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விமான நிலையம் 120 கிலோமீட்டர்ல இருக்கு. அது ரொம்ப தூரமா இருக்கு. ஆனா இது செல்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். இவ்வளவு தூரம் ஒரே நேரத்துல நீங்க சரிக்கு செல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மிகப்பெரிய பிரச்சனைனா விமான நிலையம் சரிக்கு செல்ல அப்படின்னா விமானத்தை கடல்ல தரையிறக்கிற மாதிரி ஆயிரும். ஆனா கடல்ல தரையிறக்கினா மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதாவது விமானத்துல சின்ன ஒரு ஓட்டம் விழுந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். தண்ணீர் எல்லாமே ஐஸ் மாதிரி இருக்கும். அந்த ஐஸ்ல உறைஞ்சு அனைவரும் இறந்துருவாங்க. ஆனாலும் அந்த விமானத்துக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து எல்லாமே தயாரா இருந்திருக்காங்க. திடீர்னு கடல்ல விழுந்தா கூட எச்சரிக்கையாகிறதுக்கு. ஆனாலும் அந்த கடல் முழுவதும் பயங்கர ஒரு பனிக்கட்டியால உறைஞ்சிருக்கு. இப்போது விமானம் 2000 அடி வேகத்துல இறங்குது. ஆனாலும் விமானம் 3000 அடி உயரத்துல வந்திருக்கு. அதாவது நீங்க 15 நிமிஷத்துல விமான நிலையத்துல இருந்து அடைஞ்சிடலாம். இந்த நேரத்துல விமானம் 3000 அடி உயரத்துல பறக்கும்போது வேகம் திடீர்னு குறைக்கப்பட்டா மிகப்பெரிய விபத்து வந்து ஏற்படும். அப்போது தரையிறங்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதனால விமானி புச்சல்தனமா யோசிக்கிறாரு. விமானத்தை நேரா வந்து பயணிச்சாதான் கடல்ல விழும். ஆனாலும் இவர் வந்து புச்சல்தனமா யோசிச்சு அது எஸ் வடிவில் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறார்.
ஆரம்பிக்கிறாரு. அதாவது எஸ்வடியில பயணிச்சு பயண நேரத்தை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து சறுக்கிற நேரத்தையும் அதிகப்படுத்துறாரு. 360 டிகிரில விமானத்தை பயணிக்க விடுறாரு. அதாவது எஸ் வடிவத்துல பயணிக்க விடுறாரு. இப்போது அவரு எஸ் வடியில பறக்கும் போது அதிக நேரத்தை வந்து எடுத்துக்குது. அதே போல அதிக தூரத்தையும் பறக்குது. இப்ப பறந்து அந்த விமான நிலையத்தை எட்டுது. இப்படி சாதாரண தரையிறங்கிறதோட ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆனாலும் விமானி எப்படி சமாளிச்சு அவர் வந்து விமானத்தை அந்த விமான நிலையத்துல வந்து இறக்குறாரு. ஆனா இறக்கின பிறகு அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன காரணம்னா அந்த விமானத்தோட ஓடுதலும் ரொம்ப கம்மியா வந்திருக்கு. இப்பதான் என்ன பண்றாருன்னா முன்னாடி பாக்குறாங்க, முன்னாடி ஒரு மலை மாதிரி நிக்குது. இப்ப மலையில மோத போது அதுக்காக ஒரு உடனடியா அந்த விமானத்தோட டயர்களை வெடிக்க வச்ச பிறகு அதோட வேகத்தை குறைச்சி சரியா போய் நிக்குது. மூச்சு அப்பதான் விடுறாங்க. ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு விபத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. இதுக்கு பிறகு அந்த விமானத்துல என்னதான் பிரச்சனை அப்படின்னு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில பல அதிர்ச்சியான தகவலும் வெளியே வருது. அதாவது அந்த எரிபொருள் நிரப்பும் அந்த குழாயை வந்து வேறொரு விமானத்தோட எரிபொருள் குழாயை வந்து மாத்தி பொறுத்திருக்காங்க. அதனால சரியா ஃபிட் பண்ணாத காரணமா கசிவு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்படியான விஷயம் நடக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தான். ஆனாலும் அந்த அரிதான விஷயத்துல இந்த விமானி துரிதமாக செயல்பட்டு பயணிகள் அனைவரையும் புத்திசாலித்தனமா காப்பாத்திட்டாரு. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.